வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 8வது ஜாதகம். அதாவது 9/11/1997ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 28 வயச பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது ஞாயித்துக்கிழமைங்க. அதாவது வளர்பிறை நவமி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. சதய நட்சத்திர கும்பராசியில நீங்க பிறக்கிறீங்க. உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது கன்னிராசி சந்திராசிரமமா அமையும். கே, சா, சி, சு இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூச நட்சத்திர கடகராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திர ரிஷபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரி. நீங்க பிறக்கும்போது சதய நட்சத்திரங்கிறனால ராகுவோட சாரத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்பா, அம்மா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, குருவோட தசை ஒரு 16 வருஷமும், சனி தசை 19 வருஷமும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த சனி யாருக்கெல்லாம் பாதகம் குடுப்பான் அப்படிங்கிறது வேணுமில்ல? நமக்கு சனி பாதகம் குடுக்கறது, ஒண்ணு மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இந்த 4 லக்னத்துக்காரங்க ஒண்ணு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போறது, வீட்ல தீராத நோயவோ, மரணத்தையோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏதாவது விபத்து மூலியமா கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, ஊர விட்டு, தேசம் விட்டு வெளிய போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும். ஏன்டா இத்தன சொல்ற, நீயி 7 சனிய பத்தி பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. சனிய பொறுத்தளவு அவன் கர்மக்காரகன். தராச தூக்கி பார்ப்பாரு. நீங்க நல்லது செஞ்சிருந்தா நல்லத குடுப்பாரு. கெட்டது செஞ்சிருந்தா கெட்டத தான் குடுப்பாரு. சரிங்களா? அப்பனா நீங்க நல்லவனா, கெட்டவனா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்பனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ, அத அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத நெனச்சுக்கங்க. 22 1/2 வருஷமா நீங்க செய்யக்கூடிய நல்ல பலன்களையும், கெட்ட பலன்களையும் 7 1/2 வருஷத்துல உங்கள குடுத்து தெருவுல நிக்க வச்சுருவாரு. நல்லது செஞ்சிருக்கவங்க கவலைப்படாதீங்க. கெட்டது செஞ்சவங்க அதுக்காக வருத்தப்படுங்க. அத அனுபவிங்க. அதுலருந்து தப்பிக்கணும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, இந்த பூமி ஒரு சுழற்சி. வரக்கூடிய அத்தனையும் ஒரு சுழற்சி. நீங்க என்ன செஞ்சீங்களோ, நான் ஒருத்தன்ட்ட கடன் வாங்கிட்டேன், ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன ஒருத்தன் ஏமாத்துவான். கடன் குடுத்தவனுக்கு ஏதோ ஒரு வழியில ஆண்டவன் அந்த காச திருப்பி குடுத்துருவான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. சரி. இதே நாடி முறைப்படி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி வரும். விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் இருக்காது. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. பெண்கள் விஷயத்திலும் கவனமா இருங்க. மனைவி அல்லாத பிற பெண்களோட சகவாசம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு. பேராசைக்கு சொந்தக்காரன். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு நல்ல லாபம். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா தந்தை இல்ல. ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை பையனா இருந்ததுன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடியதோ, உடல் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடியதோ குடுக்கும். சரிங்களா? தந்தை நல்ல வியாபாரி. நீங்க நல்ல ஒரு சிறந்த ஆசிரியர். மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறது எல்லாத்துலயும். சரிங்களா? கொஞ்சம் வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு கை, கால்ல உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனைய குடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான். குழந்தை பையனா இருந்தது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஊனமா இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்துட்டு போயிரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இது பூர்வீக கடவுள். அதாவது நமக்கு நம்மளோட குலதெய்வம் காப்பாத்தி குடுத்ததுனா தான் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடுக்கலாங்க. வேண்டாத கெட்ட பேர நீங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, சரியான கோபக்காரி, ரோசக்காரி, அரசு சம்மந்தப்பட்ட வேலையில இருந்துன்னா இன்னும் லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது பலன்கள் உண்டா? அதாவது சுப பலன்கள் ஏதாவது உண்டா? அப்படின்னு சொன்னா, இப்ப திருமணமாகாத ஆண்களுக்கோ, பெண்களுக்கோ திருமண யோகத்த அமைச்சு குடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? வர சித்திரை வரைக்கும் இந்த யோகம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. வண்டி வாகனத்தில விபத்தும் சேர்த்தி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு, வீடு கீது கட்டணுமான்னா தாராளமா கட்டலாம். கடன் வாங்கி கட்டக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.